ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம டைட்டில் பார்த்தோம் நிறைய பேர் வந்து இவனுக்கு வேறு வேலை இல்லைப்பா, சும்மா டைட்டில் அப்படி தான் போடுவான், உள்ளே வந்து பார்த்தா எதுவும் பேசிக்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயங்கள் தான். நீங்கள் டைட்டிலில் என்ன கொடுத்துருக்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் பேசுகிற வீடியோ பற்றின உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளேஷன் புரியுன்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னப்பா சொல்ல போகிறோம், அதான் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. காம்பீர் அண்ட் அகர்கர் ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பிளேஷனே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நீ வந்து இப்போ என்ன உண்மையாக கண்டுபிடிச்சு சொல்ல போகிறதா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை கேட்கும்போது சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் டவுட் இருந்துச்சு. இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கும் அந்த டவுட் கண்டிப்பாக வரும் தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன பிறகு நீங்களே முடிவு பண்ணிக்க நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ வந்து டீமில் அவர் இல்லை. ஸோ 15 மெம்பர்ஸ் கொண்ட ஸ்குவாடில் கூட அவரை வந்து எடுக்க முடியலன்னு தான் வந்து அகர்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். சரி, எல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், அதாவது ஜிம்பாப்வே சீரீஸாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நடந்த நம்ம வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும். ஸோ வேர்ல்டு கப்பில் எதுக்கு போகிறேன், வேர்ல்டு கப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. ஸோ வேர்ல்டு கப்லேயும் அகர்கர் இருந்தாருன்னு தான் உண்மை. ஸோ அப்போவும் அவர் வந்து சீனியர் பிளேயர்ஸ் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஜெய்ஷா அவர்களை தான் வந்து ப்ரெஷர் பண்ணி சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அண்ட் ஜடேஜா அவர்களை உள்ளே கொண்டு வந்ததாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நம்மளும் அதை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சுப்பா. வேர்ல்டு கப் ஸ்குவாடில் கூட வந்து ருத்ராஜுக்கு இடம் இல்லை. ஓகே, ஆமாம், எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதற்கடுத்து ரிசர்வ் பிளேயர் இருந்துச்சு. ஸோ ரிசர்வ் பிளேயரில் கூட நம்ம ருத்ராஜ் இல்லை. ஓகே, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே. அடுத்து வர இருக்கிற 2020க்கு அவர்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் ஜிம்பாப்வே டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம கெய்க்வாட்டை ஏன் கேப்டனாக வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்னது வந்து சவுத் இந்தியா மட்டும் இல்லை, நார்த்தில் கூட அவருக்காக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன் கெய்க்வாட் நீங்கள் கொடுக்கல, சுப்மன் கில்லுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் அப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்மன் கில் வந்து இப்போ தான் 2020க்குள்ளேயே வந்து அவர் வராரு. ஸோ அவர் வரும்போதே அவருக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி கெய்க்வாட் தலைமையில் இந்தியா வந்து கோல்டு மெடல் கூட அடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு ஏன் இப்போ ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கில்லுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கில்லுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுத்து அவரோட பேட்டிங்கை வந்து நீங்கள் அஃபெக்ட் பண்ண பார்க்குறீங்க, அவர் வந்து ஃப்ரீயாக நீங்கள் விளையாட விடணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கெய்க்வாட் தான் கரெக்டாக இருப்பார். அவர் கேப்டனை வச்சு இவர் வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணி விடலாமே அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் ஜிம்பாப்வே டோர்னமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் வந்து கெய்க்வாட் இல்லை. அப்போ நான் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் வந்து ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு முக்கியமாக தேவைன்றதுனால வந்து அவர் வந்து பேக்கப் பண்ணி வைக்கிறாங்க, அவரை சேவ் பண்ணி வைக்கிறாங்க நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவிஎஸ் லட்சுமணன் அவர்களை வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு தலைமை தாங்கி அங்கே போயிருந்தார். ஸோ நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமியோட தலைவராக தான் இருந்தார். அவர் தலைமையில் தான் நம்ம வந்து ஜிம்பாப்வே போயிருந்தாங்க. ஸோ வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவரோட பதவி காலம் முடியும் போது ஒரு மீட்டிங், ஸோ ஜெய்ஷா தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து விவிஎஸ் லட்சுமணன் அவர்களும் பங்கேற்றிருந்தார். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்ன முடிவானது பார்த்தீங்கன்னா, விவிஎஸ் லட்சுமணன் அவர்கள் வந்து இதோட வந்து பதவி காலம் முடிஞ்சிருச்சு, சரி நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள், நாங்கள் வந்து வேறு ஒருத்தரை வந்து நம்ம நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள ஒருத்தர் தான் போட போகிறோம். ஏன்னா இனி வரும் காலங்களில் ரொம்ப யங் பிளேயர்ஸ் வந்து ஃபியூச்சர் இந்தியாவுக்கு அவங்க தான் முக்கியம். ஸோ அங்கேருந்து தான் எல்லோரும் வரப்போகிறாங்க. ஸோ அந்த பட்டறையிலேருந்து வெளியே வரவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்களாக இருக்கணும். அதனால் இது வரைக்கும் டிராவிட் தலைமையில் நம்ம இந்தியாவுக்கு பேட்டிங் கோச்சாக இருந்தேன். அவர் வந்து கவாஸ்கர் இருக்கும்போதே வந்துட்டார். இருந்தாலும் டிராவிடோட நண்பர்னால அவர் வந்து பதவி காலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து அவர் இந்தியன் டீமுக்கு பேட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ அவர் தலைமையில் வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு நல்லா செயல்பட்டுருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து ஹெட்டாக போடணும், அவரை தான் தலைவராக போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் தான் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவிஎஸ் லட்சுமணுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெய்க்வாட்டை திட்டமிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கெய்க்வாட் அவர்கள் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்திருக்கணும், வேர்ல்டு ஸ்குவாடில் கிடையாது, ரிசர்வ் பிளேயரில் கூட அவர் பேர் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜிம்பாப்வேக்கு எப்படி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போவே வந்து ரிவ்யூ நிறையா வந்ததாகவும், ஸோ விவிஎஸ் லட்சுமணன் தலைமையில் அவர் அங்கே கூட்டு போனதாகவும், அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு தான் உண்மை. ஸோ அங்கே ப்ராக்டிஸ் செக்ஷனில் கூட 2 குழுக்களாக பிரிஞ்சு விளையாடும் போது அவர் வந்து முன்னுரிமை கொடுக்காம அவர் வந்து பின்னாடி தான் இறங்கினாங்க. அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல. ஸோ 2 குழுக்குள்ள அவங்களுக்குள்ள விளையாடும் போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரை திட்டமிட்டு தான் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக காம்பீர் இருக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்பாப்வே சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 1 ரன் அவர் இறங்குறாரு. ஓகே, 1 ரன் 7 ரன் அவுட் ஆயிட்டார். அடுத்த மேட்ச் அதே மாதிரி இறங்குறாங்க. மொதல் 2 மேட்ச்சுக்கு மட்டும் தான் இந்த 3 பிளேயர்ஸ் வரல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த 3 போட்டிகளில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2வது போட்டி கெய்க்வாட் 1 ரன் இறங்கும்போது அவர் 47 பந்துகளில் 77 ரன் அடிக்கிறார். ஸோ அப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரி ஓகே கண்டிப்பாக வந்து அவர் ஃபார்மில் தான் இருக்கார் அப்படின்னு.
அடுத்த மேட்ச் 2 டவுன் சரி அபிஷேக் சர்மா வந்து 1 டவுனை மாற்றிட்டாங்க. ஓகே, அதுவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். சரி ஓகே, அது நம்ம பெருசாக எதிர்பார்க்கல. 2 டவுன் வராரு. அந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அவர் 28 பால் வந்து 49 ரன் அடிக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 175 அபோவ் தான் இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடி 4வது மேட்ச்னு வரும்போது இந்தியா தான் டாஸ் வின் பண்ணுறாங்க. இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரே பிச்சு தான். ஸோ அந்த பிச்சில் அவங்க வந்து போலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் ஜிம்பாப்வே வந்து 120 தான் அடிப்பாங்க. அதை நம்ம ஓப்பனிங்காக அடிச்சிடலாம். அப்படி இல்லைனா 1 டவுன் வந்தால் கூட அபிஷேக் சர்மா இருக்கும்போது அவரை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தது தான். இப்போ சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கே கண்டிப்பாக யோசனை தோணுது. உங்களுக்கும் அந்த யோசனை தோணும் தான் நினைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம வந்து நல்ல ஸ்கோர் நல்லா ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லா மேட்சுமே பார்த்திங்கன்னா 100 ரன் வித்தியாசத்தில் 45 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கும்போது நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்க நம்ம மெயின் போலிங் எடுக்கணும். அவங்க மொத்தமே 100 ரன் 120 ரன் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க எடுத்து இவங்க வந்து விக்கெட் லாஸ்லாம் வின் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கெய்க்வாட் அவர்களை ஒதுக்குறதுக்கு தான் இந்த காரணமோன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுக்கேற்ற போலயே அதற்கு அடுத்த மேட்ச் கெய்க்வாட் கிடையாது. ஸோ நீ விட்டால் தானே விளாண்டு ரன் ஸ்கோர் பண்ணுவேன், நீ ஆடவே இல்லை என்ன பண்ணுவேன்? அதற்கேற்ற மாதிரி 5வது மேட்ச் அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இறங்குறாங்க. ஆனால் கெய்க்வாட் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கெய்க்வாட்டை விட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவன் 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டான்னா அவனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நின்றுவாருன்றக்காக அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு இப்போ சொல்கிற உண்மைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த யோசனை வருது. உங்களுக்கு வருதா நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு ஒரு வேலையில் சும்மா ருத்ராஜ் பேசிகிட்டே இருக்க, நிறையா பேர் இருக்காங்க, உடனே திரும்பி நட்ராஜ் பக்கம் திருப்பிடுவாங்க. இல்லை நம்ம தமிழக பிளேயர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நீ பேச மாட்டேன்ற. எல்லாரை பற்றியும் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ நம்ம இந்தியன் டீமில் இருக்க பவுலர்ஸில் நம்ம நட்ராஜனோட தகுதி குறைவான ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போது பிசிசிஐ மற்றும் காம்பீர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கில் அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ, அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கில்லு மட்டும்தான் 3 ஃபார்மேட்டை விளையாடுறாரு. ஏன் இப்போ அவன் கெய்க்வாட் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லை மற்ற டீம் பிளேயர்ஸ் நாங்கள் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? எல்லாருமே முக்கியமாக பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்டு கோலி. ஸோ இவங்க 2 பேருமே எல்லா போட்டியும் விளையாடக்கூடியவர்கள் தான். இப்போ 2020 ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்க சொன்ன காரணங்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல. ஆனால் ஜிம்பாப்வே சீரீஸில் நடந்த விஷயங்கள் இப்போ வந்து ஸ்ரீலங்கன் சீரீஸில் மறுக்கப்பட்டிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அது யோசிக்கக்கூடிய விஷயம் தான். சரி ஓகே, ஸ்ரீலங்கன் சீரீஸ் எடுக்க மாட்டேங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஒழுங்கு அந்த மேட்சாக விளையாட விட்டுருக்கலாமே. ஸோ நம்ம இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருமே நம்ம இந்தியன் டீமுக்காக விளையாட மாட்டோமான்னு அவ்வளோ ஏக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறன்றது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதை பற்றி நான் எதாவது தப்பாக பேசியிருக்கேன், நீ தப்பாக பேசுகிற, இதுதான் கரெக்ட்னு சொல்லி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இருந்ததா இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு சிந்திக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதுவும் இப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸோ விவிஎஸ் லக்ஷ்மணுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் பேசியிருக்காருன்ற போது அவர் யாருன்னு சொல்லி தெளிவாக தெரில. அது தெரியாமல் நான் பேரை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் விவிஎஸ் லக்ஷ்மண் ஆனால் அவருக்கு நெருக்கமானவர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவரோட பதவிக்காலம் முடிய போகுது. ஸோ இவ்வளோ குளறுபடிகள் காம்பீர் தான் வர்றான்னு முன்னாடி தெரிஞ்சனால தான் வந்து காம்பீர் அப்போயே வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம்பாப்வே சீரீஸில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து காம்பீர் சொல்கிறதா நடக்கணும்னா அப்போது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இதை தவிர்த்து அடுத்து வந்து பவுலர்ஸ். ஏன்னா பேட்ஸ்மேனாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரோட ஃபோக்கஸும் பேட்ஸ்மேனில் தான் இருக்கும். ஆனால் பவுலர்ஸ் ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி நம்ம மேக்ஸிமம் திங்க் பண்ண மாட்டோன்றதான் உண்மை. ஆனால் அவரோட அடுத்த டார்கெட் வந்து பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து ஷமி அவர்கள் வந்து திரும்பி வந்தாலும் அவருக்கான இடம் வந்து கிடைக்குமான்றது டவுட்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டில் அவர் கண்டிப்பாக விளையாடுவார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அதில் விளையாடணும்னு கண்டிப்பாக ஒரு ஆசை ஆர்வம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து ஷமி அவர்கள் வந்து காயத்துலேருந்து மீண்டு வராங்கன்னா அவர் வந்து வேர்ல்டு கப் மாதிரி பெரிய சீரீஸு பெரிய டோர்னமெண்ட் விட்டார். ஆனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக அவர் விளையாடணும் தான் அவரோட கடைசி ஆசையாக இருக்கும். ஸோ அதை வந்து காம்பீர் அவர்கள் எப்படி பார்க்க போகிறான்னு தெரில. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ன்றனால நட்ராஜன் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய பவுலர்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு இன்னமேட்டு வர மேட்ச்சில் வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அது கண்டிப்பாக வந்து தலைமைக்கு தெரிய வரும்ன்றதான் உண்மை. ஏன்னா இப்போ ருத்ராஜ் விஷயம் வந்து எல்லாருமே கேள்வி கேட்டாச்சு. பத்ரிநாத் அவர்கள்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒன்றுமே உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பேட் பாய் இமேஜ்ன்றது எல்லாருமே இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஷமி கூட அதை பற்றி சொல்லியிருந்தார். நம்ம ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூ பார்த்தாலும் தெரியும்.
எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி நான் வந்து என் நேம் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ நான் கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ அதற்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் ஸ்டைலில் அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது வரைக்கும் நான் பேசின விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் பேசின ஏதாவது தவறு இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு தயங்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து நான் ருத்துராஜ் தான் சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்க்க மாட்டேன்றது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸு நம்ம இந்தியன் டீம்லையும் சரி, அதற்கு அடுத்தபடி நம்ம சிஎஸ்கேலையும் சரி விளையாடும் பட்சத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாத்தோட முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மற்ற ஃப்ரான்ச்சைஸில் ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம தமிழகத்துக்கே பெருமைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஐபிஎல்லை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.